வணக்கம். திரையரங்கம் மிஸ்டர் எக்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மனு ஆனந்த். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஆர்யா. இந்த திரைப்படம் ஸ்பைஸ் த்ரில்லர் பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஆர்யா கௌதம் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ரா ஏஜென்ட்டாக வருகிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் பவர்ஃபுல் நியூக்ளியர் டிவைஸ் ஒன்று இமயமலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டிவைஸை ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் கவர்ந்து எடுத்து சென்று விடுகிறார்கள். அந்த நியூக்ளியர் டிவைஸ் வெடித்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும். அப்படிப்பட்ட பாதிப்பு எதுவும் உண்டாகக்கூடாது என்பதற்காக ரா ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய கௌதம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஆர்யா ரஷ்யாவிற்கே பயணமாகிறார். அங்கு பல சாகச காட்சிகள் நமக்கு முன்னால் காட்டப்படுகின்றன. இந்தியாவில் சென்னையில் G20 மாநாடு நடக்க இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த நியூக்ளியர் டிவைஸ் அங்கிருந்து கடத்தப்பட்டு இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுகிறது. இந்தியாவில் சென்னையில் நடைபெறக்கூடிய G20 மாநாடு நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நியூக்ளியர் டிவைஸை வெடிக்க செய்து மிகப்பெரிய கலவரத்தை இங்கு உண்டாக்க வேண்டும் என்ற திட்டம் அதற்கு பின்னால் இருக்கிறது. இதற்கிடையே அந்த நியூக்ளியர் டிவைஸ் சம்பந்தப்பட்ட செயல்களில் கௌதம் ராம் கார்த்திக்கும் இடம் பெறுகிறார். அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் அமரன். அந்த நியூக்ளியர் டிவைஸ் ஆரம்பத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருப்பவர் சரத்குமார். அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் பிரகாஷ் பிரதாப். ஆர்யாவை இந்த செயலில் ஈடுபடுமாறு கட்டளையிட்டு அந்த காரியம் சரியாக நடைபெறுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ரா அமைப்பின் உயர் அதிகாரி மஞ்சு வாரியர். அவர் இந்திரா வர்மா என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். கீர்த்தனா என்ற இளம் பெண்ணும் இந்த சாகச செயல்களுக்கு மத்தியில் செயல்படுகிறாள். நிர்மலா என்ற பெண் காமினி என்ற பெயர் மாற்றத்துடன் பல சாகச செயல்களில் ஈடுபடுகிறாள். ஆர்யாவையும் அவருடைய குழுவினரையும் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் நடித்திருக்கிறார். அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் பொன்னுச்சாமி. ஆர்யாவிற்கும் சரத்குமாருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. நியூக்ளியர் டிவைஸை எப்படியாவது வெடிக்க செய்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு செயல்படக்கூடிய அமரன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கௌதம் ராம் கார்த்திக்கின் செயல் நம்மை பல நேரங்களில் அதிர்ச்சிக்கு ஆளாக்குகிறது. சிரித்து கொண்டே அவர் மிகப்பெரிய சதி செயல்களை செய்ய முயற்சிக்கும் காட்சிகள் படத்தில் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய காரியங்களுக்கு பின்னால் ஜெயப்பிரகாஷனுடைய பங்களிப்பு இருக்கிறது. உயிரை பணயம் வைத்து ஆர்யா கடுமையாக பாடுபட்டு எந்தவிதமான சதி செயலும் நடக்காமல் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை பார்க்கும்போது படத்தினுடைய இறுதி காட்சியில் நமக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. படத்தினுடைய இறுதி காட்சியில் எந்தவிதமான சேதமும் இல்லாமல் உயிருடன் தான் ஆர்யா இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு அளவற்ற சந்தோஷம் உண்டாகிறது. படத்தினுடைய இறுதி காட்சியில் சரத்குமார் காட்டப்படும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. அமரன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய
கௌதம் ராம் கார்த்திக்கிற்கு படத்தினுடைய இறுதி காட்சியில் கிடைக்கக்கூடிய தண்டனையை பார்த்து நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு அப்படிப்பட்ட முடிவு தேவைதான் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது. ஹாலிவுட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் பட பாணியில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கௌதம் கதாபாத்திரத்தில் ஆர்யா மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் அவருடைய தனித்திறமையை நன்கு ரசிக்க முடிகிறது. ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் அவருடைய பங்களிப்பு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. பிரகாஷ் பிரதாப் கதாபாத்திரத்தில் சரத்குமார் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். அவருடைய வயதிற்கு ஏற்ற கதாபாத்திரம். அதனால் அந்த கதாபாத்திரத்தில் சரத்குமார் தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். கௌதம் ராம் கார்த்திக் இவர்தான் அமரன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தில் வில்லன் கதாபாத்திரமாக வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் மிகவும் கேஷுவலான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். புன்னகை ததும்பக்கூடிய வகையில் படத்தில் வந்து அந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு மாறுபட்ட தன்மையை இவர் அளித்திருக்கிறார். கீர்த்தனா கதாபாத்திரத்தில் அனகா நடித்திருக்கிறார். அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். அதுல்யா ரவி படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவர் நடித்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு அவருடைய நடிப்பால் பெருமையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். நிர்மலா என்றும் காமினி என்றும் வரக்கூடிய கதாபாத்திரத்தில் ரைசா வில்சன் நடித்திருக்கிறார். அவருடைய அருமையான நடிப்பை அவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்மால் உணர முடிகிறது. ஜெயப்பிரகாஷ் எந்த அளவிற்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அருமையாக உயிர் தருவார் என்பது நமக்கு நன்கு தெரியும். அவருடைய பண்பட்ட நடிப்பை இந்த திரைப்படத்தில் அவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்மால் உணர முடிகிறது. காளி வெங்கட் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். தன்னுடைய தனித்துவ நடிப்பை அவர் வரக்கூடிய காட்சிகளில் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கதாபாத்திரத்திற்கு பின்னர் உண்டாகக்கூடிய எதிர்பாராத திருப்பம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. சில காட்சிகள் மட்டுமே வருகிறார் தேவதர்ஷினி. எனினும் அவருடைய மிகச்சிறந்த நடிப்பை அந்த காட்சிகளில் நம்மால் உணர முடிகிறது. அருள் வின்சென்ட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஏராளமான பொருட்செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒரு சினிமாட்டோகிராஃபரால் எந்த அளவிற்கு சிறப்பை சேர்க்க முடியுமோ அதை இந்த ஒளிப்பதிவாளர் நன்கு செய்திருக்கிறார். பிரசன்னா ஜிகே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். ஆக்ஷன் காட்சிகள் ஏராளமாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இந்த படத்தொகுப்பாளரின் பங்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. எனினும் இந்த திரைப்படத்தினுடைய நீளத்தில் 15 நிமிடங்கள் குறைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். திபு நினான் தாமஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளுக்கு இவருடைய பின்னணி இசை பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் பதைப்பும் உண்டாகக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை அருமையாக எழுதி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் மனு ஆனந்த். அதற்காகவே அவரை நாம் பாராட்டலாம். ஆர்யா, கௌதம் ராம் கார்த்திக், சரத்குமார் ஆகியோர் நடித்திருக்கக்கூடிய ஸ்பை த்ரில்லர் மூவியான மிஸ்டர் எக்ஸ் என்ற திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். நிச்சயம் உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கும்.